என்ன ஜாதகத்தை பார்த்துட்டு எதுவுமே பேச மாட்டேங்கிறள்? நேக்கு மொத்தம் 6 ஆம்பளை பசங்க, அதுல 4 பேரு கல்யாணம் ஆயிடுத்து. இவன் கல்யாண ராம, இவன் தம்பி ஜானகி ராம, இவன் 2 பேருக்கும் இன்னும் ஆகல. இவனுக்கு எத்தனையோ இடத்துல பொண்ணு பார்த்துட்டோம். வர்றவ பூரா இவன் தம்பிக்கு பொண்ணு கொடுக்கறேன்னு சொல்றா. இவனுக்குன்னு எதுவுமே அமைய மாட்டேங்கிறது. இவன் ஜாதகத்துல என்ன தோஷம் இருக்குன்னு சத்த பார்த்து சொல்லலா? ஒரு தோஷமா 2 தோஷமா? இவர் பிறவி ஜாதகமே தோஷமா இருக்கு. ஆண்டவ மேல பாரத்தை போட்டுட்டு இதுல எழுதி இருக்கிற மந்திரத்தை தினம் ஜெபிங்கோ, எல்லாம் சரியா போயிடும். இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, இன்னைக்கு நாள் ரொம்ப நன்னா இருக்கு. ஒரு தடவை செய்தா 1000 தடவை செய்த பலன் உண்டு. இன்னைக்கே ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. கல்யாணம் கொஞ்சம் தாமதமா நடக்கலாம். தாமதம்னா எப்ப நடக்கும்? 60 வயசுலயா? ஆமா, 60ஆம் கல்யாணம் பேஷா நடக்கும். என்ன சொல்ற? டேய், குறுக்க பேசாம மந்திரத்தை ஜெபி. இந்தாக்கோ, தட்சணை வாங்கிக்கோ. அண்ணா, எவ்வளவு அது? 1001 ரூபா. சுவாமிகளே, இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி. ஒரு தடவை செஞ்சா 1000 தடவை செய்யறதுக்கு சமம்னு சொன்னீர் அல்லவா? ஆகிதான் இந்த 1 ரூபாய் பிடிக்கும். 1000 ரூபாய்க்கு சமம். மொத்தமா இடத்த காலி பண்ணுங்க. டேடே, நான் சொன்னேனோ இல்லையா, இதான் பிறவி தோஷம். புடிக்கிட்டியா? நேக்கு கிரகச்சாரமே சரி கிடையாது. இந்தாக்கோ, இதை வாங்கிக்கோ. ரொம்ப சந்தோஷம். சர்வ மங்களமும் உண்டாகட்டும். கிருஷ்ணா, நோக்கு தினமும் மாலை போட்டு கும்பிடுறேன். உன் நீல நிற மேனில இருந்து உதிர்ற பெயிண்ட் எல்லாம் டச் அப் பண்ணி உன்னை பாலிஷா வச்சுட்டு இருக்கேன். எனக்கு கல்யாண ராமன்னு பேர் வச்சுட்டு கல்யாணமே பண்ணி வைக்க மாட்டேங்கிறான். உன் ரேஞ்சுக்கு 10000 பொண்டாட்டியா, என் ரேஞ்சுக்கு ஒருத்தியாவது செட்டப் பண்ண கூடாதா நீ? என்ன கிருஷ்ணா மைண்ட டைவர்ட் பண்ற? வேலைக்காரி லட்சுமி, என் ரேஞ்சுக்கு வேலைக்காரி லட்சுமியை செட்டப் பண்ணிக்கணுங்கிறியா? தேங்க்ஸ் கிருஷ்ணா. ஹாய் லட்சுமி. லட்சுமி, லட்சுமி, நில்லு 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 நில்லு. லட்சுமி, நீ மாடா உழைச்சு ஓடா தேயிற. ஆனா எங்க அண்ணனுங்க அல்ப பசங்க உனக்கு சம்பளம் குறைச்சு கொடுக்குறாருங்க. நீ மட்டும் நான் கேக்குற கேள்விக்கு பதில சொல்லு. நோக்கு இந்த மாசமே போட்டு தர. என்ன கேட்க போறீங்க? ஆண்டவன் மனுஷாளுக்கு சிலத 2ஆ படிச்சிருக்கான், சிலத 1ஆ படிச்சிருக்கான். இப்போ கண்ணு 2 ஏன் படிச்சான்? நல்ல விஷயத்த பாக்க. காது 2 ஏன் படிச்சான்? நல்ல விஷயத்த கேட்க. இந்த வாயை ஏன் படிச்சான்? நல்ல விஷயத்த பேச. இந்த 2 ஏன் படிச்சான்? என்ன இது தப்பா பேசுறீங்க? இல்லம்மா, இந்த கையை ஏன் படிச்சான்னு கேக்குறேன். போங்கி அறைய. அறையறதுக்கு மட்டும் தான் சொல்லணுமா? ஏன் கட்டி அணைக்கிறதுக்குன்னு சொல்லக்கூடாதா? கிருஷ்ணா, நோக்கு மாலை போட்டதை வேஸ்ட், நோக்கு டச் அப் பண்ணதை வேஸ்ட். எனக்கு கிரகச்சாரமே சரி கிடையாது. வந்துட்டம்மா. நம்ம ஆத்துல குழந்தை சத்தம் கேட்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு நாங்கெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் நம்ம ஆத்துல யாருக்கும் குழந்தை பிறக்காதுமா. நம்ம ஆத்துல குழந்தை சத்தம் கேட்கணும்னா நம்மளாம் சேர்ந்து மிமிக்ரி பண்ணாதான் உண்டு. அறிவு கட்டவனே, ஏடா குடமா பேசாதடா. கும்பகோணத்துல இருந்து ஜானகிராம கல்யாண விஷயமா பேச ஒருத்தர் வரா. பேரு பத்மநாப. 11 மணி பஸ். நீதான் போய் அவளை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அழைச்சுன்னு வரணும். என்னது? ஜானகிராம கல்யாண விஷயமா பேச வராளா? அண்ணன் நான் இருக்கும்போது தம்பிக்கு கல்யாணம் பண்ணா ஊர்ல என்ன பத்தி என்ன நினைப்பா? ஒண்ணும் நினைக்க மாட்டான். உனக்கு வேலை வெட்டி கிடையாது, அதனால உனக்கு யாரும் பொண்ணை கொடுக்க மாட்டான்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இவர் பெரிய ரிசர்வ் பேங்க் கவர்னர். நோக்கு ஒண்ணு கிடைச்சா மாதிரி நேக்கு ஒண்ணு கிடைக்காதா? அபிஷ்டு, வாசல்ல நின்னுண்டு ஏண்டா கத்தின்னு இருக்க? இதோ பாரு, நோக்கு கல்யாணம் ஆகணும்னு நானும் வேண்டாத தெய்வம் இல்ல, போகாத கோயில் இல்ல. அந்த தெய்வ பலத்தை விட உன் ஜாதக பலம் ரொம்ப விசேஷமா இருக்கு. அதுக்காக நான் கல்யாணம் பண்ணாமலே இருக்கணுமா? தலைமுறை தலைமுறையா நம்ம பாட்டுல ஒருத்தர் சங்கர மடத்துல போய் சேவை செய்யறா. அந்த பாக்கியம் நோக்கு தான் கிடைக்குன்னு நினைக்கிறேன். அது ஒரு பாக்கியமா? இல்லையா பின்ன? 20 வயசுல உங்க கல்யாணம் எடுத்து நீ பேசாத. சும்மா கத்தாதரா. ஜானகிராமனுக்கு கல்யாணம் பண்றதா நாங்க முடிவு பண்ணிட்டோம். சொந்தப்படி பஸ் ஸ்டாண்டுக்கு போய் 11 மணி பஸ்ல வரவாள கூப்பிட்டு வா. இல்லைன்னா ஆத்து பக்கமே வராத. வாமா போலாம். வா லட்சுமி வா. ரொம்ப ஆச்சாரமான குடும்பம், எந்த பிரச்சனையும் வராது. நீங்க வேலைக்கு சேர்ந்தா இந்த வீட்டுல கல்யாணராமையர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தொட்டு தொட்டு பேசுறாரு. வயசு பொண்ணு விஷயத்துல எவனுமே ஆச்சாரம் பார்க்க மாட்டான். அட அது சரியா? கல்யாணராமையரை சமாளிக்க ஒரு வழி சொல்லு. அவங்க ஆத்து பொண்ணு பாதுகாப்புக்கோசரம் தொட்டா தரித்திரம்னு காலங்காலமா ஒரு கதையை கட்டி விட்டுருக்கானுங்க. அதே மாதிரி உன்னை தொட்டாலும் தரித்திரம்னு சொல்லி போடு. யோ கையடியா. எதுக்கு? தொட்டா தரித்திரம் நீ தானே சொன்ன? ஆடி திருட்டு நாயி, வாங்கின இடத்துல விக்கிறியா? இப்ப நான் என்ன பெரிய கோடீஸ்வரனாவா இருக்கிறேன்? இதுக்கு மேல நீ தரித்திரம் வேணும். வா எங்க ஜாலியா போறலாம். சார், இருக்கிற எல்லா காசுக்கும் சீட்டை வாங்கி ஆசை தீர சுரண்டி பாருங்க. ஏன்னா சுரண்ட லாட்டரியை தடை பண்ண போறாங்க. என்னது? தடை பண்ண போறாங்க? என்னையா விளையாடுறீங்களா?
இந்த சுரண்டல் லாட்டரியிலேயே நிறைய சம்பாதிக்கணும்னு நினைச்சு எத்தனை ஆயிரத்தை வாங்கி விட்டுருக்கேன். இப்படி திடீர்னு தடை பண்ண என்ன அர்த்தம்? யோ நான் என்னமோ தடை பண்ண மாதிரி எங்கிட்ட சண்டைக்கு வர அரசாங்கம் தடை பண்ணிருக்கியா? சரி, இந்த சுரண்டல அரசாங்கம் தடை பண்ணிருச்சு. அவ சுரண்டதை யார் தடை பண்ணுவாளா? அதுக்கே இங்க சொல்ற, அங்க போய் கேளு. கேக்குறேன். இன்னைக்கு கடைசியா என் அதிர்ஷ்டத்தை பார்த்துட்டு கேக்குறேன். கடைசி தான், நிறுத்து. அவனேதான் கல்யாண ராமா. பாய் எங்க? அடுத்த மாதம் தரேன். அவனை புடி, பணம் போய்க்கு. நில்லு, நீ சாப்பிடுறது தயிர் சாதம், இதை விட ஓட முடியாது. ஏண்டா என்கிட்ட 25,000 ரூபாய் கடன் வாங்கினது மட்டும் இல்லாம என்ன பார்த்தவன டபாசிட்டு ஓட பாக்குறியா? பாய், என்னமோ உழைச்சி சம்பாரிச்ச பணம் போயிடுச்சேங்கிற மாதிரி வருத்தப்படுற. அண்டா குண்டா விக்கிறவங்க, பாத்திரம் திருடிட்டு வரவங்க, இவங்க கிட்ட அரை விலைக்கு கால் விலைக்கு வாங்கி சேர்த்த தர. அதுக்கு ஏன் போய் இப்படி பேஜார் பண்ற? விட மாட்டேன். எங்கடா பணம்? பாய், நான் ஏன் தெரியுமா உங்ககிட்ட கடன் வாங்கினேன்? ஒரு உண்மையான முஸ்லிம் வட்டி வாங்க மாட்டேன். அப்படியே கடனை திருப்பி தர்றனாலும் உழைச்சு கேட்க மாட்டான். டேய், இதுக்கு முன்னால நீ ஒரு கிறிஸ்டியன்ட்ட வாங்கினது எனக்கு தெரியாதா? இந்த வர்றா, உண்மையான முஸ்லீம் வட்டி வாங்க மாட்டாங்கிறது நியாயம் என்ன? ஆனா கொடுத்த பணத்தை திருப்பி வாங்க மாட்டான்னு யாரா சொன்னது? நான் தான் சொல்றேன், உடுபாய். ஏய், ஒழுங்கா மரியாதையா பணத்தை கொடுத்துரு. நான் கறிக்கடை வச்சிருக்கவன், உதைச்சு பார்த்தா கழட்டிடுவேன். உன்னால உதைக்க முடியாதுங்கிறேன். உதைப்பேன்றேன். உன்னால உதைக்க முடியாது. எங்க உதபாய்? வைரம் பாய் அடிக்கிறாரு. அட பாவி, இனக்கலவரம் எப்படி வருதுன்னு இப்பதானே புரியுது. பாய் ஆட்ட பணம் ஐயர்கிட்ட வாங்கிக்க. அவர்தான் மந்திரமெல்லாம் போட்டு தந்திரமா பணம் வச்சிருப்பாரு. என்னங்க பாய் இந்த ஓட்டம் ஓடுறாருங்க? எப்பவுமே அவரு தான் தோறுத்துவார், நீங்க ஓடுவீங்க. இன்னைக்கு என்னமா அவர் ஓடிட்டு இருக்காரு? அதான்டா இந்த கல்யாண ராமனோட மூளை. சரி, நம்ம வீட்டுக்கு யாரோ வர்றத பார்த்தேன். அநேகமா அவர் நம்ம ஜானகிராமன் கல்யாண விஷயமா பேச வந்திருப்பாரு நினைக்கிறேன். ஐயோ, அவளை தேடிட்டு தான் நான் வந்தேன். நான் ஒண்ணு ஆத்துக்கு போறேன். யார் வேணும்? வீட்டுல யாரும் இல்லையா? இல்ல, எல்லாரும் கோயில் போயிருக்காங்க. எப்போ வருவாங்க? வர நேரம் தான். இவர்தான் ஜானகிராம விஷயமா வந்திருப்பாரோ? வாங்க 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 வாங்க. நீங்களே தேடிட்டு வந்துட்டேலா? என்ன வெளியே நின்னு பேசிட்டு வாங்க, உள்ள போலாம். இவன் எப்பவுமே இப்படித்தான், யார் வந்தாலும் நிக்க வச்சு அனுப்பிச்சிடுவா. வாங்க உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். ஐயோ, அண்ணா கோச்சுப்பன், உட்காருங்க. உங்களுக்கு எத்தனை பொண்ணுங்க? 3 பொண்ணுங்க. எத்தனை பேர் கல்யாணம் ஆயிருக்கு? 2 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன். ஒரு பொண்ணு பாக்கி. அவ கல்யாண விஷயமா பேசதான் வந்திருக்கேன். நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதே, இந்த கல்யாணம் நடக்காது. நீங்க மனசு வச்சா நடக்கும். அண்ணன் நான் இருக்கிறப்ப என் தம்பிக்கு கல்யாணம்னா எப்படி நான் மனசு வைக்கிறது? நீங்க என்ன சொல்றீங்க? என் தம்பிக்கு உங்க பொண்ண சம்பந்தம் பேசத்தானே வந்திருக்கேள். இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. என் பேரு ஜான்சன். என் 3வது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும். அதுக்காக டொனேஷன் கேட்க வந்திருக்கேன். டொனேஷனா? ஐயோ, நீ கிறிஸ்டின்னு தெரியாம உன்னை ஆத்துக்குள்ள அழைச்சிட்டு வந்தது இல்லாம உன்னை உட்கார வச்சு வேற பேசிட்டேனே. இது என் ஆத்துல இருக்கிறவாளுக்கு தெரிஞ்ச என்ன அடுப்புல போட்டு பொசிக்கிடுவா. கல்யாணமா? வேற்று மதக்காரன ஆத்துக்குள்ள அழைச்சிட்டு வந்து ஆச்சாரத்தை கெடுத்தத்தோட இல்லாம அவனோட என்ன பேச்சு? டேய் போட வரியா? உன்னை தயா சொல்றாங்க, போயா. அண்ணா, ஏதோ தெரியாம தப்பு நடந்துட்டுனா இதான் நீ தெரிஞ்சுட்டு செஞ்சடா நாய. அவங்கிட்ட என்ன பேச்சு? சீக்கிரம் வீட்டை கழுவி சுத்தப்படுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அது மட்டும் போறாது, வேத்து மதக்காரன் உட்கார்ந்த சோஃபாவை அவனோட்டே எரிச்சிட சொல்லுங்க. பாருங்க அண்ணா, நம்மாத்து சோஃபாவே எரிக்க சொல்றான். அவன் சொல்றதாண்டா சரி. நம்மாத்து மேல உட்கார்ந்து இருக்கிற காக்காவுக்கு கூட பூனை இருக்கா இல்லையான்னு பாக்குற குடும்பம்டா நம்மளுது. நோக்கு தெரியுமா? 2 தலைமுறைக்கு முன்னாடி நம்பாத்து பொண்ண வேத்து மதக்காரன் தீண்டிட்டான்னு சொல்லி அவளை உயிரோடு எரிச்ச பரம்பரைடா நம்மளுது. நீ செஞ்ச காரியத்துக்கு உன்னை உயிரோடையே எரிச்சிருக்கணும். அம்மா இருக்காளேன்னு பாக்குறேன். ஏண்டா ஆளுக்காள் அவனே கரிச்சு கொட்டுறேன்? தப்பு பண்ணிட்டான். தோஷ நிவர்த்தி புண்ணியாஜலத்துக்கு ஏற்பாடு பண்ண. அப்படியே ஜானகிராமன் கல்யாண விஷயமா பேச வந்தவ என்ன ஆனான்னு பாக்குறதுக்கு பஸ் ஸ்டாப்புக்கு ஆள் அனுப்பு. நான் வேணும்னா போயிட்டு வரட்டுமாமா? சும்மாடா, அந்த சம்பந்தம் வந்த நேரமே சரியில்லை. ஜானகிராமனுக்கு நம்ம ஆச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்காமலா போறா? அதாவது பஸ் பிடிக்க ஆம்பளைங்க ஓடி வந்தா எவனாவது கைய குடுக்குறானா?
பொம்பளைங்க வந்தா சிவுக்குன்னு நீட்டானுங்களா? உங்களுக்கு ஹெல்ப் பண்ண எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதில்ல, நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். கையை விடுங்க. ஓ விட்டா விழுந்துடல, உள்ள போய் பாருங்க, சீட் இருக்கு. சீதி சிந்தியா இறங்கும் போது வாங்கி. இப்படிதான் சொல்லுவீங்க, இறங்குறப்ப மறந்துட்டு போயிடுவோம், நீங்க காசு எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுவீங்க. நீ என்னையா சம்பள பணம்னா வீட்டுக்கு போவான், இந்த சைடு வருமானம் இல்லையா அது சின்ன வீட்டுக்கு போவோம். என்ன கஞ்சா அம்மா வரலையா? டிக்கெட் தேவி ஒன்று கொடுங்க. தள்ளுவா. நாங்களா இது தேவிய கூடு சாந்திய கூடுன்றாங்க. என் தொழிலே மாத்திடுவானுங்க போல இருக்குது. அண்ணா செல்ல கொடுங்க. என்னது நீ என்ன அந்த 50 ரூபா கொடுக்குறா, நீ 100 ரூபா கொடுக்குற, சிடி அந்த கொடு. இல்லையே, அடுத்த பஸ் ஸ்டாப்ல இறங்க ஆட்டோல போ. ஹலோ, என்கிட்ட சில்லற இருக்கு, 2 அண்ணா சேலை கொடுங்க. ஓஹோ, ரூட் இப்படி இல்ல வேணாம், நான் அடுத்த பஸ் ஸ்டாப்ல இறங்கிடுறேன், நீங்க வாங்கிக்கோங்க. இல்ல ஏங்க ஏற்கனவே நீங்க அவங்களுக்கு கை கொடுத்தீங்க, இப்போ உங்களுக்கு அவங்க கை கொடுக்குறாங்க, இணைந்த கைகள். மேடம் மேடம், சாரி, கண்டக்டர் சில்லறை தருவான்னு நினைச்சேன், இல்லைன்னுட்டா. வீணா உங்களுக்கு சிரமம் கொடுத்துட்டேன். உங்க காசை திருப்பி கொடுத்தாலும் நெஞ்சு ஆறும். நீக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆயிடுத்து, நாளைக்கு இதே பஸ் ஸ்டாப்ல பாக்கும்போது திருப்பி கொடுத்துருங்களேன். அப்புறம் 1.25 ரூபாய் ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. உங்களுக்கு அது பெரிய விஷயம் இல்லாம இருக்கலாம், ஆனா நேக்கு அப்படி இல்ல. ஐ எம் ஜென்டில்மேன். இந்த ஹோட்டல்ல போய் ஒரு காஃபி சாப்பிட்டு சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு சேஞ்ச் கொடுத்துறேன், வாங்க. என்ன வேணும் சார்? ஒரு காஃபி. சரி. நீங்க தான் சாப்பிடல? காஃபி ஆர்டர் பண்ணிட்டு என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்டா என்ன அர்த்தம்? நீக்கு ஒண்ணு வேண்டாம், ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுத்து. நீங்க சில்லறை மாத்தி கொடுங்க, நான் கிளம்புறேன். யோ, போனியே இப்பதான் ஆகுது. 3 ரூபாய் 60 காசுக்கு 50 ரூபாய் கொடுத்தா எப்படி? சில்லறை இருந்தா குடியா? சில்லறை இல்லையே. ஓஹோ, சில்லறை கேட்டா தரமாட்டேன்னு ஒரு காஃபியை குடிச்சிட்டு 50 ரூபாய் தருவீங்க. நீங்க எல்லாம் புட்சாலி, நாங்க முட்டாளு. இத பாரியா, அனாவசியமா பேசாத. வேணா இந்த 50 ரூபாய் வச்சுக்கோ, சில்லறையை கொண்டாந்து தந்துட்டு வாங்கிக்கிறேன். யோ, உன் காசு எவனுக்கே வேணும்? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ஒரு பிச்சைக்காரனுக்கு சும்மா ஃப்ரீயா காஃபி கொடுத்தா நினைச்சுக்கிறேன். போயா போயா, பெரிய ஹோட்டல் வச்சிருக்காரா, ஹோட்டல், சில்லறை இல்லாத ஹோட்டல். சொல்றேன், தப்பா நினைச்சுக்காத, காஃபில கொஞ்சம் சக்கரை கம்மி. ஆமா, காசு கொடுத்தவனே கேட்க மாட்டாங்கிறான், இவர் கேட்க வேண்டாரியோ. போயா, பில் எடுத்துட்டு போயா, பில் எடுத்துட்டு போயா. ஒரு காஃபி குடிச்சிட்டு 50 ரூபாய் கொடுத்ததுக்கு இந்த திட்டுறாரே. நீங்க 100 ரூபாய் கொடுத்தா எப்படி எல்லாம் திட்ட போறாரோ. என்ன பண்ண போறேன்? இந்த மாதிரி இடத்துல தான் பிரெயின் யூஸ் பண்ணும். அண்ணா சார், ஒரு மசாலா தோசை 2 இட்லி பார்சல் கொண்டாங்க. சரி சார். பாத்தியா, 2 in 1. மத்தியானம் லஞ்சுக்கு கரெக்ட் பண்ணிட்டேன், அதே நேரத்தில் பில்லு ஏற்றிட்டேன். உங்களுக்கு எதனா லஞ்சுக்கு வேணும்னா கேளுங்க, அதையும் பில்லு ஏற்றிடுறேன். வேண்டாம், நான் காத்தாலே சாப்பிட்டுட்டு தான் கிளம்பினேன். நேக்கு கல்யாணம் ஆகலை, அதனால மத்தியான சாப்பாடெல்லாம் ஹோட்டல்ல தான். ஆமா, நீங்க எந்த ஹோட்டல்ல ஒர்க் பண்றீங்க? இல்ல எங்க ஒர்க் பண்றீங்க? சாந்தி தியேட்டர் பக்கத்துல ரங்காச்சாரி கம்பெனி இருக்கு பாருங்க. இங்க இருந்து பார்த்தா எப்படி தெரியும்? ரொம்ப இருக்கிறேன், அங்க நான் கிளர்க்கு. கிளர்க்கா? நான் சிட்டி யூனியன் பேங்க்ல கிளர்க். சரி தான் சார் பில். ஓ, only 19 rupees. Dead cheap. என்ன முறைக்கிறேன்? நான் ஒரு காபி சாப்பிட்டா 100 ரூபாய் கொடுக்குறேன், பில்ல பாருங்க. 19 rupees. என்ன சார், அவன் மாதிரியா நீங்க? நீங்க ஜென்டில்மேன் சார். ஏன் சார், இந்த நோட்ல உலகமே தெரியுதே. வேற நோட் இருந்தா கொடுங்க சார். என்னண்ட வேற இல்லை? இல்லையா? ஏயா, இதெல்லாம் ஒரு நோட்டுன்னு எடுத்துக்கிட்டு எப்படியா ஹோட்டலுக்கு வரீங்க? காலங்காட்டால ஊரை ஏமாத்துறதுக்கு ஜோடியா புருஷனை பொண்டாட்டியுமா இங்க வந்துட்டீங்களா? யோ, என்ன பேசுறீங்க? இவருக்கு நான் பொண்டாட்டியா? பின்ன பொண்டாட்டி இல்லையா? அப்ப தள்ளிட்டு வந்துட்டாரா? நாக்கு அடக்கி வச்சு பேசியா? என்னோட வந்ததால தள்ளிட்டு வந்த மாதிரி இருக்கு. இந்த முகத்தை பார்த்தா தள்ளிட்டு வந்த மாதிரி தெரியுது. ஏன் பேச்ச வளர்க்கிறேன்? சும்மா இருங்கோ. எப்படி நான் சும்மா இருக்கிறது? உங்களை பார்த்து நான் தள்ளிட்டு வந்தேன்னு கேட்கறான். ஒரு பொண்ணை பார்த்து தள்ளிட்டு வந்தேன்னு கேட்டா அவன் மனசு என்ன பாதிக்குன்னு எனக்கு தான் தெரியும். போதும், நிறுத்துங்கோ. அவர் ஒரு தடவை தான் சொன்னார், நீங்க 100 தடவை தள்ளிட்டு வந்தேன் அதையே சொல்றேன். நான் 4 தடவை சொன்னேன், நீங்க 2 தடவை சொன்னேன், அதான் வித்தியாசம். உங்க சண்டைய வெளியே போய் வச்சுக்கோங்க. பில்லு கட்ட வக்கீல வேற இந்த பார்சல் எடுத்து போய் உள்ள வைப்பா. இந்தாங்கோ 20 ரூபாய். பஸ் டிக்கெட் சில்லற போறது என்னை விட்டுடுங்கன்னு சொன்னேன். கேட்காம இங்க கூட்டிட்டு வந்தேன். நானும் பேசாம உங்க பின்னாடி வந்ததுக்கு நீக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும். காலங்கத்தால யார் மூஞ்சில முழிச்சனும் தெரியல. உங்க மூஞ்சில முடிச்சிருப்பாளோ? ஜோக் அடிக்கிறேளா? என் வயிறு 10 எரியுது. மேடம் மேடம் நில்லுங்க நில்லுங்க. அது என்னமோ தெரியல,
தொடர்ந்து உங்ககிட்டயே தப்பு பண்ணிட்டே இருக்கேன். அந்த டிக்கெட் காசு 1.75, டிஃபன் காசு 19 சேர்த்து 20 ரூபா 75 காசு. இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு உங்க ஆபீஸ்க்கு டான் கொடுத்துறேன். ஐயோ இந்த தொந்தரவே போதும். என் ஆபீஸுக்கு வந்து இன்னும் என்ன தொந்தரவு பண்ண வேண்டாம். தேங்க்யூ, உங்களுக்கு ஒரு கும்பிடு. இல்லை இல்லை, கண்டிப்பா நான் வருவேன். மத்தவா காசுக்கு ஆசைப்பட நான் இல்லை. என்ன ஐ ஆம் ஏ ஜென்டில்மேன்.